ஏய்யா, நீ அமைதியா இருந்திருக்கலாம்ல. அம்மா, எப்படிம்மா அமைதியா இருக்க முடியும்? மனுவுக்கு பாத்திருக்க பொண்ணு பாவம்மா, ரொம்ப நல்லவங்க. அந்த குடும்பமே நல்லவங்க தான்மா. அந்த அம்மா கஷ்டப்பட்டு பொண்ணுங்களை வளர்த்திருக்காங்க. கல்யாணத்துக்கான அந்த நகையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. மதினி நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அந்த நகையை வாங்கி விக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. எனக்கு தெரியுதியா, ஆனா என்ன செய்யறது? பாண்டியையும் நான் தானே பெத்தேன். இந்த பணம் இல்லைன்னா அவன் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிரும். அதான் வேற வழி இல்லாம நானும் அமைதி ஆயிட்டேன். அவன் செஞ்ச தப்ப வரப்போற மதினி தலையிலையாமா கட்டணும்? நீ பயப்படாதயா, மனோ ரொம்ப தங்கமானவன். அவன் தேன்மொழிய நல்லா பாத்துப்பான். நீ எதையுமே யோசிக்காதயா. அம்மா சொல்றேன்ல ஜீவா, இந்த விஷயத்தை இதோட விட்டு. விட்டுறியா? மா, ஒரு நாட்டோட பட்ஜெட் கூட சரியா போட்டுடலாம் போல. இந்த கல்யாண பட்ஜெட் போடுறது ஒரு பெரிய வேலையா இருக்குதுமா. இவ்ளோ செலவா ஆகும்? பின்ன கல்யாண செலவுன்னா சும்மாவா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது என்னமோ உண்மைதான். அதுவும் நம்ம நாட்டுல வெட்டிங் தான் மிகப்பெரிய பிசினஸா. பல கல்யாணங்க இங்க வெறும் பிசினஸா மட்டும்தான் நடக்குது. மீனாட்சி, விட நம்ம தேனுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்கு. அவ சந்தோஷமா அந்த வீட்ல போய் வாழ போறா. அதுவே எனக்கு போதும். அதுக்கு முன்னாடி இந்த செலவெல்லாம் ஒண்ணுமே இல்ல. மா, அதுக்காக கண்ட மெனிக்கு செலவு பண்ண வேண்டாம். அவங்க கூட ரொம்ப காசு செலவு பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. ஓஹோ, அவங்களே சொல்லிட்டாரா? போதும் போதும், எப்ப பார்த்தாலும் இந்த விளையாட்டு பேச்சுதான். சரி, நீ பாரு, இதுல வேற ஏதாவது எழுதணுமா? வேற என்ன செலவு இருக்கு? எல்லாத்தையும் எழுதிட்டேம்மா. இரு, துணி எடுக்கிற செலவு எழுதியாச்சு. மண்டப செலவு, பூ, டெக்கரேஷன், சாப்பாடு, அப்புறம் நம்ம தேனுக்கு சீர் பண்ணணும். அதான் பணமும் நகையும் அம்பிட்டு வாங்கிருக்காங்களே. ஏய், அதுக்காக நம்ம பொண்ணுக்கு நம்ம சீர் செய்யாம இருக்க முடியுமா? பாத்திரம் எல்லாம் வாங்கணும். அது இல்லாம இந்த கல்யாணத்துக்கு போறது வர்றது எல்லாம் வண்டி செலவு, அதுவும் எழுதணும். சரிம்மா. மா, மியூசிக் ட்ரூப் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத விட்டுருங்க. சரி சரி. வேற என்னம்மா செலவு இருக்கு? வேற என்ன? இல்ல, எல்லாமே எழுதியாச்சு. அம்பட்டு தான். மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு பாரு. ஒரு 2 லட்சத்துக்கு மேலேயே ஆகுதுமா. இது கட்டு 2 லட்சமா? 1.5 லட்சம் வரைக்கும் நான் புரட்டிடுவேன். மிச்ச பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அக்கா மேரேஜ் செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் லோனுக்கு ஏற்பாடு பண்றேன். மீனாட்சி சார், உட்காரு உட்காரு உட்காரு. சார், கிடைச்சிருச்சா? என்ன சொன்னாங்க? எப்ப பணம் கிடைக்கும்? சாரி மீனாட்சி, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். நீ புதுசா சேர்ந்திருக்க, அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
நீ ஃபீல் பண்ணாத. உன் டேலண்ட் அவங்களுக்கு தெரியல, ஆனா எனக்கு நல்லா தெரியும். அதனால உனக்கு என் சொந்த பணத்துல 1 லட்சம் இல்ல 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 2 லட்சம் தர. சார் அதெல்லாம் வேண்டாம் சார். பரவாயில்ல மீனாட்சி, உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போற? நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம், நமக்குள்ள இப்படி குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது தப்பு இல்ல. உனக்கு தேவையானத நான் கொடுக்கறேன், எனக்கு தேவையானத நீ கொடுக்க மாட்டியா என்ன? புரியல சார். நான் உனக்கு தேவையான பணம் கொடுக்கறேன், நீ பொறுமையா கொடுத்தா போதும். உனக்கு அந்த கஷ்டம் இல்ல. அப்புறம் நாளைக்கு ஆபீஸ் லீவ் தானே, என் கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு, நீ அங்க வந்துரு. அப்புறம் இங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம 2 பேர் மட்டும்தான். உனக்கு வேண்டிய பணத்தை நான் தரேன், அதே மாதிரி எனக்கு வேண்டியத